வெல்கம் டு ஃபெச் ஐகான் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ். இந்த ஃபங்க்ஷன்ஸை நாம் ஒரு சப் ப்ரோக்ராம்னு சொல்லலாம், இல்லை ஒரு பார்ட் ஆஃப் த ப்ரோக்ராம்னு சொல்லலாம். ஒரு பர்டிகுலர் கான்செப்டை தனியாக ஒரு ஸ்பெசிஃபிக்காக எழுதி அதை நம்ம ரீயூஸ் நம்மளால் பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஃபஸ்ட் நாள் நீங்கள் ஒரு கால்குலேட்டர் ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுற ஒரு ப்ரோக்ராம் எழுதுறீங்க. அந்த ப்ரோக்ராமில் அடிஷன் ஃபங்க்ஷன்ஸ் ஒரு பார்ட்டாகவும், சப்ட்ராக்ஷன் ஃபங்க்ஷன்ஸ் ஒரு பார்ட்டாகவும், மல்டிப்ளிகேஷன் ஃபங்க்ஷன்ஸ் ஒரு பார்ட்டாகவும் நம்ம இந்த மாதிரி க்ரியேட் பண்ணி அந்த ப்ரோக்ராமை கம்ப்ளீட் பண்ணிடுறோம். இப்போ நெக்ஸ்ட் அடுத்த நாள் நீங்கள் ஒரு ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு, ஒரு ஸ்கொயருக்கு ஏரியா கண்டுபிடிக்கிற ஒரு கான்செப்ட் ஒரு ப்ரோக்ராம் எழுதுறீங்க அப்படின்னா, முன்னாடியே நம்ம மல்டிப்ளிகேஷன்ஸ்க்கு ஒரு ப்ரோக்ராம் எழுதியிருப்போம். அப்போ அந்த 2 வேல்யூஸை கெட் பண்ண வேல்யூவை ஏற்கனவே எழுதின அந்த மல்டிப்ளிகேஷன் ஃபங்க்ஷன்ஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம்னா, அந்த மல்டிப்ளிகேஷன் ஃபங்க்ஷன்ஸ் 2 வேல்யூவை மல்டிப்ளை பண்ணி தான் தரப்போகுது. நாள் பார்த்தது கால்குலேட்டர் ப்ரோக்ராம் தான். அந்த கால்குலேட்டர் ப்ரோக்ராமாக மல்டிப்ளிகேஷன் கான்செப்ட் 2 வேல்யூ எடுத்து மல்டிப்ளிகேஷன் பண்ணி ரிசல்ட்டை தரப்போகுது. அடுத்த நாள் நம்ம எழுத போகிற கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஒரு ஏரியாவை கண்டுபிடிக்கிறது, ஸ்கொயரோட ஏரியாவை கண்டுபிடிக்கிறதுக்கான ப்ரோக்ராம் தான் நம்ம எழுத போகிறோம். ஆனால் அதுலேயுமே நம்ம மல்டிப்ளிகேஷன் ஃபங்க்ஷன்ஸ் தான் பண்ண போகிறோம். அப்போ சைட் வேல்யூவை எடுத்து அதை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம் அப்படின்னா அதுவும் மல்டிப்ளிகேஷன் பண்ணி தரப்போகுது. ஸோ இப்போ புதுசாக எழுதும்போது நம்ம இந்த மல்டிப்ளிகேஷன்ஸ் கோடிங்ஸ் எழுதணுங்கிற அவசியம் இல்லை. ஆல்ரெடி எழுதுன எக்ஸிஸ்டிங் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பர்டிகுலர் பார்ட் ஆஃப் த ப்ரோக்ராமை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபங்க்ஷன்ஸ் கான்செப்ட் இதுக்காகவும் யூஸ் ஆகுது. ஒரு ப்ரோக்ராமில் இப்படி பார்ட்டாக நம்ம எழுதும்போது நம்மளால் ஈஸியாக அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். எங்கே தப்பு நடக்குது அப்படிங்கிறது ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இதுக்காக தான் இந்த ஃபங்க்ஷன்ஸ் கான்செப்ட்டுக்கு மெயினாக நம்ம போகிறோம். இந்த ஃபங்க்ஷன்ஸ் கான்செப்டை நம்ம யூஸ் பண்ணோம். ஒரு சப் ப்ரோக்ராம் நம்ம எழுதணும் அப்படின்னோம்னா, அந்த சப் ப்ரோக்ராமை நாம் ஃபஸ்ட்டு டெஃப்ங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணோம். த டெஃபனிஷன், ஃபங்க்ஷன் டெஃபனிஷன், DEFங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணி நாம் நம்மளுடைய ஓன் ஃபங்க்ஷன்ஸை நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம ரேண்டம் ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணியிருப்போம். அந்த ரேண்டம் ஃபங்க்ஷன்ஸ்னால் எக்ஸிஸ்டிங் ஃபங்க்ஷன்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது நம்ம பார்த்துருப்போம். அது இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸ். பட் இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, ஃபங்க்ஷன்ஸ், யூசர் டிஃபைன்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஓனாக எப்படி ஒரு ஃபங்க்ஷன்ஸை க்ரியேட் பண்ணுறது, அதுக்கு டெஃப்ங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணி ஒரு ஃபங்க்ஷன்ஸை நம்ம க்ரியேட் பண்ணோம். இப்போ கீழே எக்ஸாம்பிள் பாருங்கள். இதில் 2 கலரில் ப்ரோக்ராம் இருக்குது. இதில் 3rd லைன் 4th லைனுங்கிறது ஒரு மெயின் ப்ரோக்ராம். பைத்தானில் சப் ப்ரோக்ராம் எப்பயுமே ஃபஸ்ட்லேயே எழுதிடணும், லாஸ்ட்டாக தான் மெயின் ப்ரோக்ராமை எழுதணும். இதுதான் ப்ரொசீஜர். இதுவே C++ஆக இருந்தது அப்படின்னா மெயின் ப்ரோக்ராமுக்கு அப்புறம் சப் ப்ரோக்ராம் இருக்கும். இல்லைனா இன்பிட்வீன் எப்படி வேணாலும் சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். ஆனால் பைத்தானில் ஃபஸ்ட்டு சப் ப்ரோக்ராம் எழுதணும், லாஸ்ட்டாக தான் மெயின் ப்ரோக்ராம் எழுதணும். இப்போ இந்த லைனில் 3rd லைன் 4th லைனுங்கிறது மெயின் ப்ரோக்ராம்ஸ். ஃபஸ்ட் 1 and 2 அந்த 2 லைன் சப் ப்ரோக்ராமோட லைன்ஸ். ஸோ கண்ட்ரோலர் ஃபஸ்ட் லைனுக்கு வரும். ஸோ டெஃப்ங்கிற கீவேர்டு இருந்ததுன்னா இது சப் ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோலர் மெயின் ப்ரோக்ராம் லைனுக்கு தேடி போயிடும். இப்போ கண்ட்ரோலர் ஆட்டோமேட்டிக்காக ஃபஸ்ட் லைன் எக்ஸிக்யூட் ஆகாமல் டெஃப்ங்கிற கீவேர்டை மட்டும் ரீட் பண்ணிவிட்டு கண்ட்ரோலர் டைரெக்டாக அடுத்த லைன் 3rd லைனுக்கு வந்துடும். இப்போ 3rd லைன் ஃபஸ்ட்டு ஹாய் ஐ ஆம் அ மெயின் ப்ரோக்ராம், அந்த 3rd லைன் எக்ஸிக்யூட் ஆகி அது பிரிண்ட் ஆகிடும். அடுத்த கண்ட்ரோலர் 4th லைனுக்கு வரும்போது 4th லைன் தான் சப் ஃபங்க்ஷன்ஸ் காலிங் ஸ்டேட்மெண்ட். இது இந்த 4th லைன் என்னென்னா ஃபங்க்ஷன்ஸ் காலிங் ஸ்டேட்மெண்ட். மெயின் ப்ரோக்ராம் சொல்லுது எனக்கு ஒரு சப் ப்ரோக்ராம் இருக்கான், அவனை போய் எக்ஸிக்யூட் பண்ணுன்னு சொல்லுது. இது ஃபங்க்ஷன்ஸ் காலிங் ஸ்டேட்மெண்ட். இந்த 4th லைனோட மீனிங் என்னென்னா ஃபங்க்ஷன் காலிங் ஸ்டேட்மெண்ட். இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகும்போது கண்ட்ரோலர் இப்போ தான் ஃபஸ்ட் லைனுக்கு போய் ஃபஸ்ட் லைன் கண்ட்ரோலர் அந்த ஃபங்க்ஷனான்னு செக் பண்ணிட்டு கண்ட்ரோலர் உள்ளே போகும். நம்ம லாஸ்ட்டாக கோலன் சிம்பிள் இருக்குது. ஸோ இது ஒரு பஞ்சுவேட்டர் சிம்பிள். அப்போ இது ஒரு செட் ஆஃப் லைன்ஸை ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கு. அந்த லைன்ஸுக்கு கண்ட்ரோலர் போகும். இது எத்தனை லைன் ஹோல்ட் பண்ணி வைக்கிதுன்னா ஒரே ஒரு லைன் தான் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கு. அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஐ எம் எ சப் ஃபங்க்ஷன் அப்படின்னு எக்ஸிக்யூட் ஆகும். இதுதான் கான்செப்ட். இப்போ இதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு நம்ம பார்ப்போம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன்ஸ் வித்தவுட் ஆர்குமெண்ட், வித்தவுட் ரிட்டன் வேல்யூஸ். இப்போ ஒரு மெயின் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகுது. அந்த மெயின் ப்ரோக்ராம் சப் ப்ரோக்ராமை கால் பண்ணுன்னு சொல்லுது, போய் கால் ஆகுது. அந்த சப் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகி டிஸ்பிளே ஆகுது. இது ஒரு மெத்தட். செகண்ட் மெத்தட் ஃபங்க்ஷன்ஸ் வித் ஆர்குமெண்ட் வித் ரிட்டன் வேல்யூஸ். இப்போ
மெயின் ப்ரோக்ராம் வந்து ஒரு டிஸ்ப்ளே பண்ணிடுது. அதுக்கடுத்து மெயின் ப்ரோக்ராம் இங்கே 10ங்கிற ஒரு வேல்யூவை இந்த ஃபங்க்ஷன்ஸ்க்கு பாஸ் பண்ணுது. அந்த 10ங்கிற வேல்யூ வந்து சப் ப்ரோக்ராமுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அந்த ரிட்டன் வேல்யூஸ் ரிட்டன் a+2 அந்த a வேல்யூவோட 20ங்கிற ஒரு வேல்யூவை ஆட் பண்ணி அந்த வேல்யூவை மெயின் ப்ரோக்ராமுக்கு ரிட்டன் பண்ணுது. ஸோ மெயின் ப்ரோக்ராம் ரிட்டன் பண்ணி எங்கே பி லொக்கேஷனில் ஸ்டோர் ஆகுது. அந்த பியை நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து இந்த சப் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுதுன்னா எந்த வேல்யூ பாஸ் பண்ணாலும் +20ங்கிற ஒரு வேல்யூவை ஆட் பண்ணி கொடுக்கும். 2ன்னு கொடுத்தா 22ன்னு வரும், 4ன்னு கொடுத்தா 24ன்னு வரும். இதுதான் இது வந்து ஃபங்க்ஷன்ஸ் வித் ஆர்கியூமெண்ட். இந்த 10ங்கிறது பார்த்தீங்களா, இதுக்கு பேர் தான் ஆர்கியூமெண்ட்னு சொல்லுவோம், இல்லை பேராமீட்டர்னு சொல்லலாம். இந்த இடத்துல 10ங்கிறத வேல்யூன்னு சொல்லக்கூடாது, அதனுடைய டெக்னிக்கல் நேம் ஆர்கியூமெண்ட். ஒரு ஃபங்க்ஷன்ஸில் ஒரு வேல்யூ நம்ம பாஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த வேல்யூன்னு சொல்லாமல் ஆர்கியூமெண்ட்டுன்னு சொல்லணும். நான் வந்து இப்போ 10ங்கிற ஒரு ஆர்கியூமெண்ட்டை பாஸ் பண்ணுறேன், அந்த 10ங்கிற வேல்யூ அங்கே போகுது, அப்படி தான் சொல்லணும். ஸோ ஒரு ஆர்கியூமெண்ட்டை பாஸ் பண்ணுறேன், அந்த ஆர்கியூமெண்ட்டை ரிசீவ் பண்ணி அது ஒரு ப்ராசஸ் பண்ணி டிஸ்ப்ளே பண்ணுது. இங்கே இன்பிட்வீன் நம்ம வேறு ஏதோ ஒரு ப்ராசஸ் பண்ணுறதா கூட ப்ரோக்ராம் எழுதிக்கலாம். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒரே ஒரு லைனில் எழுதியிருக்கேன். ஆனால் ஒரு சப் ப்ரோக்ராமில் n நம்பர் ஆஃப் லைன்ஸ் கூட இருக்கலாம். இன்னொரு மெத்தட் பார்த்தோம்னா ஃபங்க்ஷன்ஸ் வித் ஆர்கியூமெண்ட் வித்தவுட் ரிட்டன் வேல்யூ. வித் ஆர்கியூமெண்ட்னா மெயின் ப்ரோக்ராம் ஒரு வேல்யூவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது, 10ங்கிற ஒரு வேல்யூ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. அந்த வேல்யூ அங்கே ரிசீவ் பண்ணிட்டு உள்ளே வந்து a+10 10ங்கிற வேல்யூ 10 அனுப்பினோம்னா 10+10 20ங்கிறது இங்கே டிஸ்பிளே ஆயிரும். இட் வில் நாட் ரிட்டன் எனிதிங் டு த மெயின் ப்ரோக்ராம். அது வந்து மெயின் ப்ரோக்ராமுக்கு எதுவும் அனுப்பலை, அதனால தான் வித்தவுட் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட். மெயின் ப்ரோக்ராம் ஒரு நம்பரை கொடுக்குது, அதை வச்சு அந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகுது. இன்னொரு ஆப்ஷன்ஸ் என்ன அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ் வித்தவுட் ஆர்கியூமெண்ட் வித் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட். இதில் வந்து நாம் எந்த நம்பரும் மெயின் ப்ரோக்ராம் எந்த வேல்யூ சென்ட் பண்ணல, ஆனால் கால் மட்டும் பண்ணுது. ஆட் ஃபங்க்ஷன்ஸ் கால் பண்ணுது, எக்ஸிக்யூட் ஆகும். எக்ஸிக்யூட் ஆகிட்டு அதனுடைய வேல்யூ அதில் ஏதோ ஒரு வேல்யூ இருந்ததுன்னா அந்த வேல்யூவை ரிட்டன் பண்ணும். ரிட்டன் பண்ணி அந்த வேல்யூ பிக்கு ஸ்டோர் ஆகுது. அந்த பியை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இங்கே பிரிண்ட் பி இல்லைனா அதை ஃபர்தராக வேறு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்ஸ் எழுதினா அந்த வேல்யூ நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெத்தட் ஆர்கியூமெண்ட் பாசிங் மெத்தட். இதில் எப்படி வந்து இந்த ஃபங்க்ஷன்ஸ்லேருந்து சப் ஃபங்க்ஷன்ஸ் மெயின் ஃபங்க்ஷன்லேருந்து சப் ஃபங்க்ஷன்ஸ்க்கு எப்படி வேல்யூவை பாஸ் பண்ணலாம், எப்படி வேல்யூ கெட் பண்ணலாங்கிறத பார்த்தோம். இப்போ அதுக்கு அடுத்தது இந்த ஆர்கியூமெண்ட் டைப்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு கான்செப்ட் என்னென்னா பொசிஷனல் ஆர்கியூமெண்ட். நம்ம வேல்யூவை வந்து பாஸ் பண்ணுறதெல்லாம் பார்த்தோம். அதே மாதிரி இந்த பொசிஷனல் ஆர்கியூமெண்ட்டில் மெயின் ப்ரோக்ராம் வந்து 10, எக்ஸோட வேல்யூ 10, அப்புறம் ஒய்யோட வேல்யூ நம்ம கன்சோல் வந்து கெட் பண்ணுறோம், ஒய்யோட வேல்யூ ஸ்டோர் பண்ணிக்கிறோம். இப்போ ஆட் எக்ஸ் ஒய்னா 2 வேல்யூ நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம் நம்மளுடைய சப் ப்ரோக்ராமுக்கு. ஸோ அந்த எக்ஸ் ஒய் வேல்யூ ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இங்கே வருது. இப்போ அந்த எக்ஸ் ஒய்ங்கிற வேல்யூ நம்ம ஏபிங்கிற இன்னொரு வேரியபிளால் நம்ம ரிசீவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பேர் பொசிஷனல் ஆர்கியூமெண்ட். இந்த பொசிஷனல் ஆர்கியூமெண்ட் என்ன பண்ணணும்னா எக்ஸ் ஒய் ஆர்டராக அங்கே ஏ கமா பி, எக்ஸ் வேல்யூ ஏவுக்கு போயிடும், ஒய்யோட வேல்யூ பிக்கு போயிடும். அதனால தான் பொசிஷனல் ஆர்கியூமெண்ட். நீங்கள் பொசிஷனை மட்டும் பார்த்து வேல்யூவை கெட் பண்ணிக்கிறோம், அந்த வேல்யூவை வச்சு ஃபர்தராக ப்ராசஸ் பண்ணிக்கிறோம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா மெயின் ப்ரோக்ராம் வந்து ஒரு வேல்யூவை ஒரு பிளேட்டில் தருது, அந்த சப் ப்ரோக்ராம் வந்து அதுவுமே பிளேட்டில் தான் வாங்குது, ஆனால் வேறு ஒரு பிளேட்டில் நம்ம கொடுக்குற பொருளை வாங்குது, அவ்வளோதான். இதுதாங்க வித்தியாசம். அதுக்கு அடுத்தது டிஃபால்ட் ஆர்கியூமெண்ட். இந்த டிஃபால்ட் ஆர்கியூமெண்ட்டில் நம்ம ஒரு வேல்யூ மெயின் ப்ரோக்ராம் ஒரு வேல்யூ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது, அதை வந்து சப் ப்ரோக்ராம் ரிசீவ் பண்ணுது. ஒருவேளை மெயின் ப்ரோக்ராம் இந்த சப் ப்ரோக்ராமில் b = 14 சொல்லி ஆல்ரெடி டிஃபைன் பண்ணியாச்சு. ஆல்ரெடி ஒரு வேல்யூ டிஃபைன் பண்ணிட்டோம்னா ஒருவேளை மெயின் ப்ரோக்ராம் வந்து பியோட வேல்யூ கொடுத்தது அப்படின்னா அந்த வேல்யூவை ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கும். மெயின் ப்ரோக்ராம் வேல்யூக்கு தான் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். ஒருவேளை மெயின் ப்ரோக்ராம் கொடுக்கல அப்படின்னா சப் ப்ரோக்ராம் டிஃபால்ட்டாக அந்த வேல்யூவை எடுத்துக்கும். இந்த மாதிரி டைப் இருந்ததுன்னா அதை தான் டிஃபால்ட் ஆர்கியூமெண்ட். இங்கே பாருங்கள், இந்த லாஸ்ட் லைன் 5th லைன், இந்த 5th லைனில் வந்து ஒரே ஒரு வேல்யூ தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம், ஆனால் இங்கே பி வேல்யூ வந்து டிஃபைன் பண்ணதுனால ஆட்டோமேட்டிக்காக பி வேல்யூவை வந்து ஆக்சஸ் பண்ணி எக்ஸிக்யூட் ஆகிரும். ஒருவேளை இங்கே பி வேல்யூ நம்ம டிஃபைன் பண்ணல அப்படின்னா இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகாது. அப்போ இந்த ப்ரோக்ராம் வந்து பொசிஷனல் கேட்டகரிக்கு வந்துடும். இங்கே டிஃபைன் பண்ணதுனால டிஃபால்ட்டாக ஓகே அனுப்பலினாலும் பரவாயில்ல, டிஃபால்ட்டாக ஆல்ரெடி வேல்யூ இருக்குன்னு அந்த வேல்யூ வச்சு எக்ஸிக்யூட் ஆகும். அதுக்கு அடுத்தது கீவேர்டு ஆர்கியூமெண்ட். இந்த கீவேர்டு ஆர்கியூமெண்ட் மெயின் ப்ரோக்ராமில் வேரியபிள் என்ன வேரியபிள் யூஸ் பண்ணுறோமோ சேம் வேரியபிள் நேமை நம்ம சப் ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணணும் அப்படின்னோம்னா அதை தான் நம்ம கீவேர்டு ஆர்கியூமெண்ட்டுன்னு சொல்லுவோம்.
இப்போ இங்கே பாருங்கள், இந்த லாஸ்ட் லைன் வந்து ஒய் எக்ஸ்ன்னு யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கேயும் எக்ஸ் ஒய் சேம் வேரியபிள் நேமை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்படி சேம் வேரியபிள் நம்ம யூஸ் பண்ண அப்படின்னா எப்படி வேணாலும் ஆர்டரை நம்மளால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இப்போ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த பொசிஷனல் ஆர்கியூமெண்ட்டில் எக்ஸோட வேல்யூ ஃபஸ்ட்டு வேல்யூவோட ஏவுக்கு போகும், ஒய்யோட வேல்யூ செகண்டாக இருக்குது, அதனால் செகண்ட் வேல்யூக்கு போகும். ஆர்டர் பொசிஷனை தான் எடுக்குது. ஆனால் சேம் நேமாக இருந்ததுன்னா நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை, பிளேஸை மாற்றி கூட வச்சுக்கலாம். எக்ஸ் எங்கே இருந்தாலும் சரி எக்ஸ் வேல்யூ எக்ஸுக்கு போயிடும், ஒய் வேல்யூ ஒய்க்கு போயிடும். அந்த மெத்தட் தான் கீவேர்டு ஆர்கியூமெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். லாஸ்ட் மெத்தட் வந்து வேரியபிள் லென்த் ஆர்கியூமெண்ட்டுங்கிறது. இந்த 3 கான்செப்டையும் மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு ஃபங்க்ஷன்ஸ் எழுதணும் அப்படின்னோம்னா அதை தான் வேரியபிள் லென்த் ஆர்கியூமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதில் இன்னொரு இம்பார்ட்டண்ட் என்ன இருக்குது அப்படின்னா, இந்த டிஃபால்ட் ஆர்கியூமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு வேரியபிளை நம்ம அசைன் பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா அதுக்கு அடுத்த வேல்யூ வந்து டிஃபால்ட் வேல்யூவை நாம் ஃபிக்ஸ் பண்ணணும். இதை நான் மறுபடியும் சொல்கிறேன். இங்கே a, b, c ஈக்குவல் டு அட் சிம்பிள் d ஈக்குவல் டு 10 இந்த டிஃபைன் பண்ண வேல்யூ வந்து இருக்குது. இங்கே ஃபஸ்ட்டு வந்து டிஃபால்ட்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய வேரியபிள் இருக்குது. இந்த கான்செப்ட்ஸ் கரெக்ட். ஆனால் ஃபஸ்ட்டு வேல்யூ a ஈக்குவல் டு 10 நம்ம டிஃபைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் b, c வித்தவுட் வேல்யூ நம்ம கொடுத்தோம்னா ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ ஒரு வேல்யூ நம்ம டிஃபால்ட் வேல்யூ டிஃபைன் பண்ணோம்னா அந்த டிஃபால்ட் வேல்யூ லாஸ்ட் ஆர்கியூமெண்ட்டாக தான் இருக்கணும். ஸோ இங்கே வந்து ஏ பிங்கிறது டிஃபால்ட் ஆர்கியூமெண்ட் இல்லை, சிங்கிறது டிஃபால்ட் ஆர்கியூமெண்ட், டிங்கிறது டிஃபால்ட் ஆர்கியூமெண்ட். ஸோ டிஃபால்ட் ஆர்கியூமெண்ட் லாஸ்ட்டில் தான் இருக்குது. அப்போ இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.